நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறது, உங்கள் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்கன்றார். நம்மளை வேலைலாம் செய்ய சும்மா இருக்க சொல்கிறார். அந்த சும்மா இருக்கிறதே நம்மளால் இருக்க முடியல. நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பிரச்சனையில் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை தப்பாக பண்ணி குழப்பி இருக்கிறதையும் ரொம்ப மெஸ்அப் பண்ணி உட்காந்துருக்கோம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், எப்படி நான் மோசேயோடு கூட இருந்தனோ உங்களோடையும் கூட நான் இருப்பேன்றார். மோசே அவ்வளோ ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார். பார்வோன் ராஜா கிட்ட அந்த விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வந்துட்டார். அவ்வளோ சண்டை போட்டு பிரச்சனையாகி கூட்டிகிட்டு வந்துட்டார். அவ்வளோ பேரும், எவ்வளோ ஜனங்க, அவ்வளோ பேரும் வர்றப்போ சும்மா போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடையா வந்திருப்பாங்க. எவ்வளோ பொருட்கள் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வண்டி, ஆடு, மாடு எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவ்வளோ பேரும் வந்து ஒரு இடத்துல வந்து நின்ட்டாங்க. இதுக்கு மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க. பார்வோன் ராஜா கிட்ட இருந்திருந்தாவது அடிமையாக 3 வேளை சோறு கிடச்சிருக்கோம், அடி விழுந்திருக்கோம், பரவாயில்ல சோறாவது கிடச்சிருக்கோன்னு நினச்சிருப்பாங்க. இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசியிருப்பாங்க மோசேவை பார்த்து. இன்றைக்கும் நம்மளும் இதே மாதிரி நிலைமையில தான் நிற்கிறோம். நம்ம யாருக்காவது நல்லது செய்ய போய் அது தப்பாயிடுச்சுன்னா உடனே நம்மளை ரொம்ப மோசமாக பேசி முடிச்சிருவாங்க, காயப்படுத்தி நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆனாலும் மோசே ஆண்டவரை நோக்கி நின்னார். அவர் அந்த கீழே பேசுகிற ஜனங்களை நோக்கி இல்லை, அவர் மேலே இருக்கிற தேவனை நோக்கி நின்னார். நம்ம எப்போவுமே கீழே பார்க்கக்கூடாதுங்க, மேலே பாருங்கள். நம்மளுக்கு கீழே உள்ளதை எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க. அது நம்மளுக்கு கசப்பான உணர்ச்சிகள், கசப்பான அனுபவங்களை தான் தரும். மேலே உள்ள தேவனை பாருங்கள். நம்மளுக்கு வெளிச்சம், லைட் எப்போவுமே கீழே இருக்காது, மேலே தானே இருக்கும். சூரியன் எப்போவுமே மேலே தானே, சந்திரன் மேலே தானே இருக்குது. எதுவுமே நம்ம கால் கீழே இல்லை. மேலே இருக்கிற அந்த வெளிச்சத்தை பாருங்கள். ஆண்டவர்ன்ற வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்ம இருட்டான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். நம்மளை மோசே எப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே ஆண்டவர் அந்த கோல் எடுத்து கடலுக்கு முன்னாடி நீட்டு, கடல் 2ஆக பிளக்கும்னு சொல்லலை. கோல் எடுத்து கடலில் முன்னாடி நீட்டுன்னு தான் சொன்னார். ஆண்டவர் பேச்சு அப்படியே கீழ்ப்படிஞ்சு மோசே கோல் எடுத்து கடலை பார்த்து நீட்டினார். கடல் 2ஆக பிளந்ததும் மோசேக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ஏன் எதுக்கு ஆண்டவர் என்னலாம் கேட்கல? இன்றைக்கி நீங்களும் நானும் கேள்வி கேட்குறவங்களா மாத்திரம்தான் இருக்கும். 1000 கேள்விகள், ஒரு வேலை சொன்னால் அதுக்கு 1000 கேள்விகள் கேட்குறோம். ஏன் ஆண்டவரே, எதுக்கு, இது ஏன் நான் செய்யணும், அது ஏன் நான் செய்யணும், அவளுக்கு ஏன் கொடுக்கல, இப்படி நிறைய கேள்விகளோடு தான் இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், கீழ்ப்படிஞ்சாவே போதும். அவர் சொல்கிற விஷயத்தை அப்படியே, அது சாத்தியம் இல்லையான்லாம் ஆராய்ஞ்சு பார்க்காதீங்க, கீழ்ப்படிங்க. உங்களை சொன்னால் போங்க, போய் உட்கார சொன்னால் உட்காருங்க, நிற்க சொன்னால் நில்லுங்க. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க, உன் புருஷன் பேச்சு அப்படியே கீழ்ப்படி. அவன் பச்சைன்னு சொன்னால் பச்சைன்னு சொல்லு, மஞ்சன்னு சொன்னால் மஞ்சன்னு சொல்லு, உன் குடும்பம் நல்லா போகும்னுவாங்க. இதுதான் ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் வீட்டில் சொல்லி அனுப்புகிற ஒரு விஷயமா இருக்கும். அதே தாங்க ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் தான் நம்ம மணவாளன். நம்ம மணவாளனோட நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா ஆண்டவரோட ஒப்புரவாகி போகும். ஆண்டவர் சொல்கிறது அப்படியே கீழ்ப்படிடும். மோசே கோல் எடுத்து கடலை காமிச்சப்போ கடல் பிளந்துச்சு. கடல் பிளக்கிறப்போ மோசேக்கு அது சர்ப்ரைஸாக தான் இருந்தது. உள்ள ஜனங்கள்லாம் வர்றப்போ வந்துட்டோம், அக்கறைக்கு ஏறிட்டாங்க ஜனங்க. ஏறினதுக்கப்புறமும் கடல் மூடலை. அப்போவும் ஜனங்க திட்டியிருப்பாங்க, நீ என்னையா பண்ண, இப்படி கடலை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கிய, அதை மூடுன்னு திட்டியிருப்பாங்க. இவங்க எல்லாம் ஏறினோன்னு மோசேவால் அந்த கம்பை எடுத்துருக்க முடியும், கடல் மூடி இருக்கும். ஆனால் மோசே ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தெளிவாக கேட்கறது வரைக்கும் நின்றுட்டே இருந்தார். இந்த கடல் திறந்தே தான் இருந்தது. அத்தனை ஜனங்களும் அத்தனை ஆட்களும் யாரெல்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை கொல்லுறதுக்கு வந்தாங்களோ அத்தனை பேரும், பார்வோன் ராஜா கூட அத்தனை பேரும், அவர் அனுப்பின அத்தனை பேரும் கடல் வர்றது வரைக்கும் கடலை திறந்தே தான் வச்சுருந்தார்.
இங்கேயும் இந்த பக்கம் கரையேறினதுக்கப்புறம் ஜனங்க வாயை மூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திட்டியிருப்பாங்க, நீ நயா மனுஷன், அதை க்ளோஸ் பண்ணு, கடலை க்ளோஸ் பண்ணு, அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளை கொண்டு வருவாங்கன்னு நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. மோசேவை திட்டியிருப்பாங்க, அவதூறாக பேசியிருப்பாங்க. ஆனால் மோசே எதையும் காது கொடுத்து கேட்கல. அந்த கடலுக்கு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆண்டவர் நீ மூடுன்னு சொன்னப்போ தான் அந்த கடல் மூடுச்சு. அந்த வந்த விரோதிங்க யாரும் தப்பிச்சு அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் வர முடியாது. கடலுக்கு வர்றது வரைக்கும் பார்வோன் ராஜாவை தனிமையில் நிறுத்தணும்னு முடிவு பண்ணணும்னு நினைக்கிறது வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருந்தார். இன்றைக்கி அத்தனை பேர் உள்ளவன. இப்போ பார்வோன் ராஜாவுக்கு உதவிக்கு யாருமே இல்லை. ஆனால் மோசேவும் அந்த ஜனங்களும் இந்த பக்கம் காக்கப்பட்டாங்க. இதே நிலமை தாங்க நம்மளுக்கும். நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு அந்த வேலையை கொடுக்கல? நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கல? மற்றவங்களாம் சந்தோஷமாக வாழ்கிறாங்களே, எனக்கு ஏன் குடும்பம் இல்லை, எனக்கு ஏன் மனைவி இல்லை, எனக்கு ஏன் கணவர் இல்லை, எனக்கு ஏன் பிள்ளைங்க இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தில் உங்களை நிற்க வச்சுருந்துருப்பார். அக்கறைக்கு கூட்டிகிட்டு போய் மேலோங்க நிற்க வச்சுருந்துருப்பார். நம்ம எப்போவுமே கீழே தான் பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கீழே பார்க்க மாட்டேன், மேலே இருக்க வெளிச்சத்தை தான் பார்ப்பேன், ஆண்டவரை மட்டும்தான் கண் நோக்கி பார்ப்பேன், ஆண்டவரோட குரலுக்கு தான் நான் செவி சாய்ப்பேன்னு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் வாழ்க்கையே மாற்றும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.